வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக துவங்கிய போராட்டம் பெரும் கலவரமாக வெடித்தது. ஹசீனாவின் வீடு, அலுவலகம் சூறையாடப்பட்டது. இதை அடுத்து பதவியை துறந்த ஹசீனா உயிர் தப்ப எண்ணி நாட்டை விட்டு வெளியேறினார். இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதை அடுத்து வங்கதேச அரசின் ஆலோசகராகவும் இடைக்கால தலைவராகவும் முகமது யூனிஸ் பொறுப்பேற்றார். அடுத்த ஆண்டு வங்கதேசத்தில் பொது தேர்தல் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. ஹசீனாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் அமைப்பின் தலைவர் ஷெரீப் உஸ்மான் கடந்த வாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கினார். அப்போது மர்ம நபர்கள் சிலர் அவரை துப்பாக்கியால் சுட்டு தப்பிச் சென்றனர். சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்ற ஷெரீப் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதை அடுத்து ஷெரீப்பின் ஆதரவாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே டாக்காவில் இந்து மதத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இஸ்லாம் பற்றி தவறாக பேசியதாக கூறி கலவரக்காரர்களில் சிலர் அவரை அடித்துக் கொன்றனர். அத்துடன் விடாமல் அவரது உடலை மரத்தில் கட்டி தொங்கவிட்டு எரித்தனர். இந்த சம்பவம் வங்கதேசம் மட்டுமின்றி சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹசீனாவுக்கு எதிராக நடந்த போராட்டங்களின் போதும் அங்குள்ள இந்துக்கள் மீது வன்முறை வெறியாட்டம் நடந்தது. அதற்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்து இளைஞர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த இடைக்கால அரசின் தலைவர் யூனிஸ் உத்தரவிட்டார். அதன்படி இந்து இளைஞரை கொன்று எரித்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக யூனிஸ் தகவல் வெளியிட்டுள்ளார். மேலும் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கண்டிக்கத்தக்கவை. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் யூனிஸ் எச்சரித்துள்ளார். வங்கதேசத்தில் மதசார்பின்மையினராக உள்ள இந்துக்களை காக்கவும் அவர்கள் மீதான தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்.